தினமொரு வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராக்கிற்கும் பன்னாட்டு படைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்தது. யுத்தம் மும்முரம் அடைந்த போது ஈராக் யுத்தத்தின் திசையை மாற்றுவதற்காக இஸ்ரவேலை வம்புக்கு இழுக்க விரும்பியது. இஸ்ரவேல் யுத்தத்தில் இறங்கினால் அது பன்னாட்டு படைகளின் முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். எனவே இஸ்ரவேல் போரில் இறங்கக்கூடாது என்று அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதற்கு பதிலாக இஸ்ரவேலை ஈராக்கின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் பொறுப்பை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. ஈராக் ஸ்கட் ஏவுகணை மூலம் இஸ்ரேலை தாக்க முற்பட்ட போது அமெரிக்கா சக்தி வாய்ந்த பேட்ரியாட் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலை பாதுகாத்தது. ஒருவேளை ஈராக்கை திருப்பி தாக்க இஸ்ரேல் களத்தில் இறங்கி இருந்தால் இஸ்ரேல் பல நஷ்டங்களை சந்திக்க நேர்ந்திருக்கும். இதுபோலவே நமக்கு எதிராக பிறர் செயல்படும் போதும், பிறர் நமக்கு அநீதிகளையும் அக்கிரமங்களையும் செய்யும் போதும் நாம் சுய பலத்தை சார்ந்து பதிலுக்கு பதில் செய்வதை தேவன் விரும்புவது இல்லை. நாம் நேருக்கு நேர் மோதுவதை தவிர்த்து தேவன் பார்த்து கொள்ளட்டும் என்று அமைதியாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். ஏனென்றால் தேவன் நமக்காக யுத்தம் செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சவுல் ராஜாவினால் தாவீது அடைந்த பாதிப்புகள் கொஞ்சமல்ல. ஆயினும் தாவீது சவுலுக்கு எதிராக தன்னுடைய பலத்தை பிரயோகிக்க விரும்பவில்லை. தேவனே பார்த்து கொள்ளட்டும் என்று பொறுமையாயிருந்தான். எனவேதான் தாவீதுக்கு எதிரான சவுலின் அனைத்து சதிகளும் தோல்வியடைந்தன. வெறுப்பினாலும் கசப்பினாலும் சத்துருக்கள் நமக்கு எதிராக இயங்கும் போது தேவன் நம்மை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பதிலுக்கு பதில் என்று செயல்பட நாம் தீ விரித்தால் தேவன் அங்கே செயல்பட முடியாது. அதன் விளைவாக வீணான கஷ்டங்களையும் நாம் ஏற்க நேரிடும். தேவனை நாம் சார்ந்து வாழ்வது உண்மை என்றால் தேவனிடமே நம்முடைய வழக்கை கொண்டு செல்ல வேண்டும். அவரே நமக்காக வழக்காடி தீர்ப்பு சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாய் இருக்கும் போது நாமே நமக்காக போராடி வெற்றி கண்டாலும் அந்த வெற்றி நமக்கு நல்லதை அல்ல, தீயதையே விளைவாக கொண்டு வரும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழிகாட்டுதலின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.